இருக்குது. ஒன்றுமே அடிப்படை முன்னேறாத ஒரு பீகார் மாநிலத்தில் இன்றைக்கு வந்து ஐஏஎம் மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகமா வர்றாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் வர்றாங்க. அது போலதான் இருக்குது. என்ன காரணம்? மாணவர்கள்ட்ட அடிப்படையான கல்வியை வளர்ப்பதற்கு கல்வித்துறை தவறிவிட்டது. மாணவர்களிலேயே ஒரு பண்பான மாணவர்களை வளர்ப்பதற்கு இந்த கல்வித்துறை தவறிவிட்டது. அறம்போடும் கூர்மையிலும் பண்பை கற்றுக் கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒழுக்கமும் பண்பு இருந்துச்சுன்னா கல்வி அவனை வந்து உயர்த்தி விடும். பண்பு இல்லாத கல்வியினாலதான் இன்றைக்கு வந்து வகுப்பறைகள் எல்லாம் இன்றைக்கு வந்து வன்முறை களங்களாக மாறிவிட்டது. பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை வந்து கொலை செய்யறான் ஒரு மாணவன், இன்னொரு பள்ளிக்கூடத்துல முன்னாள் படித்த மாணவர் வந்து இன்னொரு மாணவரை கொலை செஞ்சுட்டு போறான். இங்க சென்னையில ஒரு வகுப்பறையில மாணவன் வந்து ஆசிரியை கொலை செய்யறான். இங்க மழை வாயில ஒரு மாணவன் தாக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது? இங்க ஒழுக்கம் இல்லை, மாணவருடைய ஒழுக்கம் இல்லை, பண்பாடு குறைந்து விட்டது. யாராவது ஒழுக்கத்தை பண்பாடு சரியான முறையில் நம்ம கல்வியை போதிக்கிறோமா? காலையில வீட்டில இருந்து புறப்படுகின்ற அந்த மாணவன் கல்வி நிலையத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப மகிழ்ச்சியா வரணுங்க, மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட வரணும். பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு 2 நாள் போடுவாங்க. அன்னைக்கு வந்து அப்பா அப்படின்னு வெளில போய் ரெக்கை கட்டி பறந்தது போல வெளில ஓடுவோம் அந்த கிரவுண்ட் நோக்கி. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பெரும்பாலான பள்ளிக்கூட கிரவுண்டே இல்லை, டைம் டேபிள்ல மட்டும் உடல் பேசிட்டு இருக்குது. இங்க வந்து பக்கத்தில் இருக்க அந்த மேக்ஸ் வாத்தியாருக்கு நெருக்கடியா இருக்கும். அவரு இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு. இந்த மேக்ஸ் வாத்தியாரு, இந்த தமிழ் வாத்தியாரு, இவங்க எல்லாம் பண்ற கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா? அவங்க போய் இந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த வீட்டை கொடுங்க. இவர் வீட்டுல இருந்து புறப்படும் போது ஹோம்ஒர்க் எழுது, இந்த பாடத்தை போடு அப்படின்னு அவங்ககிட்ட பண்பே கிடையாது. எங்களாவது கோரிக்கைகள் நீண்டகால கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றுக. எழுத்து தேர்வு அரசாணை 185 உடனடியாக நீக்கிறது. 185 உடனடியாக நீக்கிறது. அரசியல் பணியிடங்களும் சிறப்பாசிரியர் பணியிடங்களும் பதிவுக்கு அடிப்படையில் ஏற்படுக. பதிவுக்கு அடிப்படையில் ஏற்படுக. அடிப்படை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் ஊதியம் வழங்கிடுக. அடிப்படை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் ஊதியம் வழங்கிடுக. அனைத்து அரசு ஒற்றுமையோடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி இயக்கர் சங்கத்தின் சார்பாக 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கோரிக்கைகள் முக்கியமானவை: அரசாணை 185 ரத்து செய்து உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களில் வேலைவாய்ப்பு பதிவுப்பின் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அடுத்து அனைத்து காலி பணிகள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். இந்த பள்ளிகளில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் 2500 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அனைத்து பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அனைத்து மேல்நிலை பள்ளிகளுக்கும் உடற்கல்வி இயக்குநரின் நிலை பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும். எம்பிஎல் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்விக்கும் ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அடுத்து உடற்கல்வி ஆசிரியர்கள் முதுகலை பட்டம் பெற்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அடுத்து 100 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதாச்சார அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அடுத்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு அக்கௌண்டன்ஸ், அந்த அக்கௌண்டன்ஸ் தேவையில்லை என்று கருதி அந்த அக்கௌண்டன்ஸை ரத்து செய்து உடனடியாக பணிவரம் செய்து பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். அடுத்து 2008-2009 ஆண்டில் சட்டமன்றத்தில் கல்வி மானியம் அறிவிப்பில் உடற்கல்வி இயக்குனர் நிலைற்று பணியிடங்களை உடற்கல்வி ஆசிரியர் எனவும் முதுகலை பட்டதாரி உடற்கல்வி ஆசிரியர் எனவும் இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கையில் நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக பிப்ரவரி 2வது வாரத்தில் மறியல் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.